யூஎஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட்ல நடந்த மேஜர் அப்டேட்ஸ் அண்ட் அதோடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். ட்ரம்போடைய ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் அகைன் மார்க்கெட்ல ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிருக்கு. யூஎஸ் ஆர்மி அவங்களுடைய மிலிட்டரி அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணிட்டதுனால ஆபரேஷன் எபிக் ஃபியூரியை நாங்க வைண்ட் டவுன் பண்றோம், அதாவது குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் சீஸ் ஃபயருக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது கூடவே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை ப்ரொடெக்ட் பண்ண வராத நேட்டோ அலைஸை கோழைகள் திட்டிருக்கு. இந்த கான்ஃபிளிக்ட்னால பென் குருடாயில் $112 அப்படின்ற இந்த பிரைஸ் லெவல கிராஸ் பண்ணிருக்கு. இதனால யூஎஸ்லயுமே கேஸோடைய பிரைசஸ் ஹை ஆயிருக்கு. சோ இந்த பிரைஸ் ஹைக்கை ஹேண்டில் பண்றதுக்கு யூஎஸ் ட்ரெஷரி ஒரு எமர்ஜென்சி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. சோ இந்த கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்க அந்த ஈரானியன் ஆயில வாங்குறதுக்கு ஒரு 30 days வந்து வே ஆஃப் தராங்க. சோ இந்த சிச்சுவேஷனை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்ப இந்தியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆயில் பிரைஸ் இந்த மாதிரி பீக் போன இந்த சிச்சுவேஷன்ல இந்த புது சப்ளை மார்க்கெட்டை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணும். அண்ட் இது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு டெம்பரவரி குட் நியூஸ். இப்படி போயிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல கான்ஃபிளிக்டோட டென்ஷன் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகுது. ஈரான் இன்னைக்கு இந்தியன் ஓஷன்ல இருக்க யூகே யூஎஸ் ஜாயிண்ட் பேஸ் டியாகோ கிராசியா மேல 2 மிசைல்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இதே சமயத்துல ட்ரம்போடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஈரானோட நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் ஆர்எல்ஸ் அதை செக்யூர் பண்றதுக்கு பிளான் போட்டிருக்கிறதா இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. சோ கான்ஃபிளிக்ட் பாக்குறதுக்கு முடியாத மாதிரி தெரியல. சொல்ல போனா இந்த நியூக்ளியர் த்ரெட் அண்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் அட்டாக்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இதே நேரத்துல சுவிட்சர்லாந்து அவங்களுடைய நியூட்ரலிட்டி அப்படின்ற அந்த பாலிசியை யூஸ் பண்ணி யூஎஸ்க்கு அவங்க பண்ணிட்டு இருந்த வெப்பன் சப்ளையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியாவில் இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்பிஜியோட பேனிக் பையிங் தடுக்கிறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது ரெகுலர் பெட்ரோலோட விலையை நாங்க ஏத்தல, வெறும் பிரீமியம் பெட்ரோலோட விலையை மட்டும் தான் நாங்க ஏத்திருக்கோம். அட் த சேம் டைம் எல்பிஜியோட சிச்சுவேஷன் கொஞ்சம் வெஸ்டா தான் இருக்கு. பட் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட சப்ளையே இல்ல அப்படின்ற லெவலுக்கு எல்லாம் நம்ம போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபாலோ